எப்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அவங்கெல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள். இல்லை அதுக்கு அதனால் நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. சபாநாயகர் ஒரு காலம் தாழ்த்துறாரு. எப்படி இருந்தாலும் அவங்க அரசுக்கு எப்படி இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்த ஒரு சபாநாயகர் எம்எல்ஏ தான் சபாநாயகராக இருக்காரு. நான் இந்த சபாநாயகர்னா நாங்கள் வந்து அரசியல் சட்டத்தை வந்து நாங்கள் நம்புகிறோம். அரசியல் சட்டப்படி தானே அவரும் சபாநாயகராக இருக்கார். நாங்கள் அரசியல் சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்திய இறையாண்மையை வந்து அந்த அரசியல் சட்டம் தான் பாதுகாக்குது. அந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டபடி உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி எங்களுக்கு நியாயம் கிடைத்தாக வேண்டும். இல்லை சார், அப்படி மீண்டி போனால் நீங்கள் இப்போ தகுதி நீக்கம் பண்ணுறீங்கன்னா மீண்டும் ஒரு 25 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் பார்ப்போம், போட்டு பார்ப்போம். இது அதிமுக ஏன்னா இது அதிமுகவோட தவறு கிடையாது. இல்லை அதிமுக தவறு, ஆதாயம் தேடியவர்களின் தவறு. அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. இல்லை சார், இப்போது நீங்கள் கட்சிக்காரங்களே விட்டுருங்க, தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை விட்டுருங்க. ஒரு காமன் தொண்டனை விட்டு இந்த கட்சி இல்லைங்க. தொண்டனை விடுங்க சொல்லல. ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பொதுமக்கள் சாமானிய பார்வையிலிருந்து பாருங்களேன். இப்போ வந்து ஒரு எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தாவேக்காவுக்கு போறாங்க, திமுகவுக்கு போறாங்க. அதிமுக பார்க்கும்போது அதிமுக வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருக்கணும், இல்ல அங்க பயங்கரமான ஸ்பிரிட்ல இருக்கும்போது சாமானிய எப்படி நம்பிக்கை வரும் அதிமுக மேலேயோ இல்ல அதிமுக ஓட்டு போடலாம்? அதாவது சாமானியனுக்கு எப்படி நம்பிக்கை வரும்ன்றதெல்லாம் கிடையாது. சாமானியனுக்கு நம்பிக்கை இல்லாமையா 1,34,00,000 அவ்வளோ வாக்குகள் போட்டாங்க. சாமானியனுக்கு நம்பிக்கை இல்லாமையா?